ஹலோ வணக்கம் வெட்டிக்கார, எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க சொல்ற? ஒரே மாதிரியே இருங்க. ஒரே மாதிரியாத்தே இருக்கேன் நான். சரி, சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடும் போதாம்மா நானும் சாப்பிட்டேன். நான் எங்கங்க சாப்பிட வந்தேன்? நான் தூங்கிட்டேனே. தூங்குறதுலே இருக்கி ஆத்தாள் மகளே. அப்படிலாம் சொல்ல. அண்ணே வணக்கம்ண்ணே. ஆமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. நீங்க நல்லா இருக்காங்களா? இது மாதிரி நல்லா நல்லா இது கேட்பீங்க. மெதாக்காரே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தலைக்காரே அவன் ஒரு மனநோயாளி, அவன்கிட்ட எதுவும் பேசாதம்மா. அப்படியா? ஆத்தாடி, நீங்க என்ன இப்படி சொல்லுதீங்க பொசுக்குன்னு? ஆமா, அப்புறம் மைசூர்காரனே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? சரி. ஆமா, இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்குவா? அதனால வந்தமா சுள்ளு சுக்குன்னு போட்டோமா போயிட்டே இருக்கணும். அதனால எப்படி போகணும் தெரியுமா? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி, கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி, கற்காண்டி கையில் வந்தா கருத்து சுத்தே நடி, ஓசி போனே நடி, உன்னை ஒரு பார்க்கையில ஆஞ்சி போனே நடி, உன்னை காணாத பொழுது கண்ணி வைக்கும் நேரத்திலே காதல் சொல்லி நடி. சகச்சவண்டவளி சிள்ளவளி நீ செழுதூர் காப்பட்டி பச்சையிள்ளவளி அங்கே வாகானே ஆலமரம் 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 விழுது 10,000 தனின நானி தனின நானி வெட்டி பிள்ளை கீழறங்கி 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 பாசமுள்ளி பாண்டியரி பாட்டு கட்டும் பாவலரி பாசமுள்ளி பாண்டியரி பாட்டு கட்டும் பாவலரி ஆடி விளையாடு நல்லா சொல்லு சொல்லுச்சா? அம்மா அடுத்த ஆட்டத்துக்கு இங்க வார் கை எப்படி போகுதுன்னு வர உனக்கு. என்னப்பா அப்படி கொலைறீங்க? பெசன்ஸ் எடுத்துருவேன். எதிர் வாக்குறேன். அடுத்த இழுத்து போடணும்ல. அதனால எப்படி இருக்கணும் தெரியுமா? கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை கருகமணி போட்ட பிள்ளை கட்ட
புள்ள குட்ட பிள்ளை கரிகமணி ஒட்ட பிள்ளை எனக்கு சிவந்த பிள்ளை கண்ணம்மா நீ நான் தாண்டி புருஷே பிள்ளம்மா வாடி பொட்ட பிள்ளை வெளியே நீ வாலிபத்த நோகடிச்ச கிளி கத்தால கையால குத்தாடி நீ இல்லை இன்னும் மட்டும் இருக்கோடா. முதிமுந்தி விநாயகரி 33 தேவர்களே இந்த வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து இந்த ஆட்டம் எப்படி இருந்துச்சு? அம்மா நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ஏதோ ஒருத்தவங்க டான்ஸ்க்கு வந்திருக்காங்களாமே. அதுக்கு முன்னாடிடா ஆ அன்பு சார்ந்த பெரியவர்களே, பாப்பாவுக்கு வயசு வந்து ஒரு 15 வயசு தான் இருக்கும், 13 வயசு தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. காலையில் அந்த பிள்ளை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நைட்டு இந்த ப்ரோக்ராமுக்காக வருது. ஒரு ஏழ்மையின் காரணமாக எல்லாரும் கைத்தட்டுங்க. அப்பா இல்லாத ஒரு காரணத்தினால இந்த தொழில் பண்ணி காலையில் அவங்க அந்த பிள்ளை ஆமாம் அம்மாவையும் காப்பாற்றி சேர்த்து காப்பாற்றுது. எல்லோரும் சேர்ந்து இன்னொரு தடவை தைக்க தட்டுங்க எல்லோரும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களால் முடிந்த உதவியை இந்த பெண்ணுக்கு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நம்ம சொட்டத்தட்டி கிராமத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் முடிந்த உதவியை இந்த பெண்ணுக்கு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆமா எனக்கு ஏதோ ஒருத்தவங்க டான்ஸ்க்கு வந்திருக்காங்களாமே. அவனா அப்பா அவனை டான்ஸ் ஆக்கிட்டியா? பெரிய பப்புனாமே. அவனா சொல்லிக்கிறானா? அப்படியா? அவ்வளவு பெரிய பப்புனா? வளர்த்துல பெரிய அதனால கூப்பிட்டு எப்படி பண்ணமா